இயேசு கிறிஸ்து நாமத்தில் நகரத்தில் நன்றி வாழ்த்துகள். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிட நமக்கு கர்த்தர் விடுதலை தருகிறார். எடுப்போமா? சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவர் தம்மை மகிமைப்படுத்துவதற்காக நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை மகிழப்படுகிறார். அவர் தம்மை மகிமைப்படுத்துவதற்காக நமக்கு விடுதலை கொடுத்து மகிழப்படுகிறார். நம்ம ஏதோ ஒரு கலக்கத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம வந்திருக்கலாம். ஒரு வேலையில் ஆபத்து, பிள்ளைகள் காரியத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் ஆபத்து, ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கலாம், இல்லை வியாதியில் இருக்கலாம், ஒரு மன போராட்டத்தில் இருக்கலாம், ஒரு ஆபத்தான சூழ்நிலை நம்ம இருக்கலாம். இந்த ஆபத்து காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். சரி, கூப்பிட்டா என்ன நடக்கும்? கூப்பிட்டா என்ன நடக்கும்? ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு விடுதலை உண்டாகும். நம்ம பயப்படுற காரியம் இல்லாமல் போய்விடும். நம்ம பயப்படுற காரியம் இல்லாமல் போய்விடும். ஒரு ஆபத்தான சூழ்நிலை நமக்கு என்ன பண்ணும்? ஆசீர்வாதமாக மாறிடும். ஆபத்தான சூழ்நிலை ஆசீர்வாதமாக மாறிடும். அதனால என்ன பண்ணணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் என்ன பண்றார்? நமக்கு விடுவிக்கிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப வேத புஸ்தகத்துல பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 22 முதல் 32 வசனங்கள் மட்டும் நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 32 வசனம் வரை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவிலே ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமானபோது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்று இருந்தபடியால் அவைகளால் அழிவுபட்டது. அலைகளினால் அலைவுபட்டது. இரவு 4ஆம் ஜாமத்திலே இயேசு நடுக்கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசப்பட்டு பயத்தினால் உடனே இயேசு அவர்களிடம் பேசி, இரண்டெழுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருந்ததைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்ட என்றார். அவர் படகில் ஏறிடவுடனே
காற்று அமர்ந்தது. ஆமென். இந்த 10 வசனத்தை மட்டும் நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு மலையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மீது பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன பண்றாங்க, அவருடைய வார்த்தைகளை கேட்டு மயங்கி போயிருக்காங்க. மயங்கி போயிருந்தா ஸ்பெல் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. வார்த்தைகளை கேட்டு அப்படியே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு உணவு கொடுத்து என்ன பண்றாரு, ஆகாரம் கொடுத்து அவங்க என்ன பண்றாரு, வழி அனுப்புகிறார். எல்லா வீட்டுக்கு போங்க, எல்லா வீட்டுக்கு போங்கன்னா 3 நாளாக இருக்காங்க இல்லையா, 3 நாளாக இருக்காங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு துரிதப்படுத்தி அனுப்புறாரு. துரிதப்படுத்தி அனுப்புறாரு. அது சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆன போது என்ன பண்ணாங்க, ஜனங்களுக்கு கழிச்சிட்டதுனால அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து என்ன பண்றாரு, எல்லாத்தையும் சீக்கிரமா வீட்டுக்கு போங்கன்னு என்ன பண்றாரு, அவங்க ஊருக்கு நம்ம எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சிடறாரு. இப்ப யார் இருக்காங்க இடத்துல, இப்ப இயேசுவும் ஸ்ரீஷரும் மட்டும்தான் அங்க இருக்காங்க. இயேசுவும் ஸ்ரீஷரும் மட்டும்தான் இருக்காங்க. இது ஒரு கலிலேயா கடற்கரையில் இருக்கின்ற ஒரு மலைப்பகுதி. இந்த சம்பவம் நடக்கிறது கலிலேயா கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி. இப்ப இயேசு சொல்றாரு தன் ஸ்ரீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு, மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்களை படவில் ஏறி நமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி என்ன பண்றாரு, துரிதப்படுத்துறாரு. வேகமா போங்க, நான் பிதாட்ட பேசணும், ஜெபம் பண்ணணும், நான் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், தனிமையா ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, துணியமா போங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவசரமா அனுப்புறாரு. சரிங்களா? இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து சீசர் என்ன பண்றாங்க, படகுல ஏறி போறாங்க. இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து சீசர்கள் படகுல ஏறி போறாங்க. போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது நடுக்கடலில் போகும்போது என்னாச்சு, ஒரு புயல் காற்று, ஒரு சுழல் காற்று, எதிர்காற்று, அலைகள் கொந்தளிக்குது, பெருங்காற்று அடிக்கிறது. படகை அதுக்கு மேலே அவங்களால செலுத்த முடியல. 23ஆம் வசனம் வாசிப்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ண ஒரு மலையின் மீது ஏறி சாயங்காலம் ஆகும்போது அவர் தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலை சேர்ந்து எதிர்காத்தா இருந்தபடியால் அலைகளினால் அலைப்பட்டது. ஒரு எதிர்காற்று. கடலுக்குள்ள போயிட்டோம்னா பிரதர்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ராஜேஷ் பிரதர்லாம் நமக்கு ஸ்டேட்டஸில் பார்த்துருக்கேன். கடலில் நிறையா போயிருக்காங்க, பயணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் கடலில் எப்படி இருக்கும். பகலில் நல்லா இருக்கும், நைட்டில் போயிட்டா ஒரு இருட்டு, ஒரு இருளான சூழ்நிலை. அப்போ சுற்றி முற்றி பார்த்தா எதுவுமே தெரியாது. இது ஒரு இருட்டான சூழ்நிலை, ஒரு ஆபத்தான சூழ்நிலை. இந்த மாதிரி சூழ்நிலை தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீஷர்கள் அந்த கலிலேயா கடையில் போகிறாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு போகிறாங்க. எப்படி போகிறாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு போகிறாங்க. போகும்போது என்னாவது, பெருங்காற்று அடிக்குது. படகு அதுக்கு மேலே அவங்களால செலுத்த முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, நடுக்கடலில் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தான் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிறார். கடலின் மேல் என்ன பண்ணுறாரு, யாரை நோக்கி வருகிறார், அவங்களை நோக்கி வருகிறார். அப்போ வருவது இயேசுதான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. கடல் மேல ஒரு உருவம் வருதுன்னு தான் சொல்றாங்க. அந்த இருட்டுக்குள்ள யாருக்கும் தெரியல, இருளான சூழ்நிலை ஒரு உருவம் வருது. அவங்க என்ன சொல்றாங்க, ஆவேசம்னு சொல்றாங்க. ஆவேசம்னா பிசாசுன்னு என்ன பண்றாங்க, அவங்க சொல்லி பயப்படுறாங்க. பிசாசு ஆவி என்ன பண்ணாங்க, அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு சொல்றாரு, ஏன் பயப்படுறீங்க, நான் தான் இயேசு, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க பேசி தைரியப்படுத்தி அதை என்ன சொல்றாங்க. அப்பதான் இயேசு தான் அறிஞ்ச உடனே பேர் என்ன பண்றாரு, ஆண்டவரே நீதானா, நானும் வரேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே அப்ப வான்னு சொல்றாரு. அப்ப நீ வான்னு சொல்றாரு. அந்த உடனே இயேசு அழைச்சதுனால அவர் என்ன பண்றாரு, கடல்ல ஒரு காலு, கடல்ல ஒரு கால் வைக்கிறார். இயேசுவை பார்த்தோன்னே அடுத்த காலம் எடுத்து வைக்கிறார். தண்ணி எப்படி இருக்கு, வெட்டாந்தரை ஆயிடுச்சு. ஆனவொன்னு என்ன பண்றாரு, இயேசு அழைச்சதுனால போயிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்றாரு, திரும்பி பார்க்குறாரு. கடல்ல, கப்பல்ல, படகுல திரும்ப இருக்காங்க. 12 பேர்ல இவர் ஒருத்தர் வெளில வந்துட்டார். மிச்சம் 11 பேர் அலையிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இயேசு இருக்கார். இதை பார்த்த உடனே, அலறதை பார்த்த உடனே என்ன பண்றாரு, பயந்துட்டான அமிழ்ந்து போயிட்டார். என்ன பண்றாரு, அமிழ்ந்த உடனே ஆண்டவரே என்னை ரட்சியும் சொன்ன என்ன பண்றாரு, இயேசு கைகளை கொடுத்தார். கை கொடுத்து
நகையிலேருந்து தூக்குறாரு. சரிங்களா? இந்த சம்பவத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சில விரிவாக பார்க்குறோம். இந்த மாதிரி அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில் நம்ம சீஷர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? பேதுரு இந்த காட்சியை பார்த்தோட என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே ரட்சியம் 30-31 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 30-31 வாசிப்போம். காற்று பலமாக இருக்கிறது. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அல்ப விசுவாசியே ஏன் தண்ணீர் விட்டாய் என்றார். ஒரு ஆபத்தான சூழ்நிலையில பேதுரு என்ன பண்றாரு, கர்த்தரை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில கர்த்தர் பேதுரு என்ன பண்றாரு, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. அமிழ்ந்து போற சூழ்நிலை பேதுரு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு, ரட்சித்து என்ன பண்றாரு, பத்திரமாக படகு கூட்டிட்டு வரார் என்று சத்தியம் எழுதப்படுகிறது. இது நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். என்ன காரியம் நம்ம அறிஞ்சுக்கணும்னா, படகுல ஏறி என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து, படகுல ஏறி நீங்கள் போங்க, அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி 22வது வசனத்தில் சொல்கிறார். 22வது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் படகுல ஏறி அக்கறைக்கு போங்கன்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே இவங்க என்ன சொல்லியிருக்கணும், சீசர் என்ன சொல்லியிருக்கணும், இல்லை ஆண்டவரே நீங்கள் ஜெபிச்சு ஜெபம் பண்ணிட்டு வாங்க, இதாக பேசிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க அப்படி செய்யலை. என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போங்க ஆண்டவரே, நாங்கள் படகுல போகிறோம் ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. இப்போ அந்த கலிலேய கடலை பற்றி பார்ப்போம். கலிலேய கடல் என்ன அப்படின்னா 21 கிலோமீட்டர் நீளம். எத்தனை கிலோமீட்டர் நீளம்? 21 கிலோமீட்டர் நீளம். அகலம் பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஒரு பெரிய ஏரி. கலிலேய கடல் 21 கிலோமீட்டர் நீளம், 11 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஒரு பெரிய ஏரி தான் கலிலேய கடல். 45 மீட்டர் ஆழம் இருக்குது. 45 மீட்டர் ஆழம் உள்ள மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளதான ஒரு ஏரியை தான் கடல், கலிலேய கடல்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் அலை வந்துச்சுன்னா, புயல் காற்று அடிச்சிச்சுன்னா, சுழல் காற்று அடிச்சிச்சுன்னா அளவு அலை எவ்வளோ 6 மீட்டர் அளவுக்கு மேலே ஏறுமா. 18 அடி உயரத்துக்கு அலைகள் எழும்புமா. சரிங்களா? இப்போ இருக்க கப்பலில் படகுலலாம் நிறைய அட்வான்ஸ் டீசல் போட்டாங்க, பெட்ரோல் போட்டு ஓட்டுறாங்க, எல்லாம் போனாங்க. ஆனால் அப்போ இருக்க படகு பாய்மரப்படகுல கையில் துடுப்பு போட்டு தான் என்ன பண்ணணும், துடுப்பு போட்டு தான் படகை இயக்கணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், இந்த மாதத்தில் நீங்கள் அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறார். இவங்க என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டவரே நீங்கள் வராமல் நாங்கள் போக மாட்டோம், ஆண்டவரே நீங்கள் வந்தால் தான் நாங்கள் போவோம், வெயிட் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கு வெயிட் பண்ண சொல்லி தானே சொல்லியிருப்பார். சரிப்பா நான் கவர்மெண்ட் வந்துடுறேன், நான் வெயிட் பண்ணுறேன், நீ கவர்மெண்ட் வரேன், நீங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, விட்டா போதும் என்ன பண்ணாங்க, கிளம்பிட்டாங்க. ஏசு இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம், கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், கொஞ்சம் பேசி ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. பள்ளிக்கூடத்தில் நம்ம ஸ்கூலில் நம்ம பசங்களாம் ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. நம்மளை பார்த்துட்டு வச்சுங்களேன், நம்மளை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அமைதியாக நம்ம பார்த்தா அமைதியாக ஒரு பயம் கலந்து ஒரு மரியாதை. நம்ம அடிக்கலாம் மாட்டோம், கண்டிப்பாக இருப்போம், அடிக்க மாட்டோம், நம்ம பயம் கலந்த மரியாதை. இந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து என்ன இருந்திருப்பார் இல்லையா, அவர் படகுல போகும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, அவரை பார்த்து அவர் இல்லைன்னு ரொம்ப ஜாலியாக 7 வருஷம் என்ன பண்ணுவாங்க, பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக போயிருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம இயேசு வரலன்னு ஜாலியாக கலெக்ட் வந்துட்டாங்க, ஜாலியாக படகுல ஏறி வந்துட்டு இருக்கப்ப என்ன ஆகுது, அதனால் இயேசு என்ன பண்ணுறாரு, ஸ்தோத்திரம், இப்போ ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி இருந்தாங்க. கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது இருக்கும். இயேசு இருந்தாருன்னா படகு எப்படி இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். லாஸ்ட்டாக என்ன பண்ணுவீங்க, அமைதியாக இருக்குங்களா இல்லையா, இல்லை சிரிச்சு பேச மாட்டோம். ஆனால் இங்கே எப்படி இல்லை, இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால கட்டுப்பாடு, இயேசு கிறிஸ்து இல்லாதனால ஜாலியாக இருக்கலாம்னு வெளில வந்துடுறாங்க. ஆனால் நம்ம அநேகர் பேர் என்ன பண்ணுறோம், இயேசு இல்லாமல் பிரயாணம் பண்ணணும்னு நம்ம விரும்புகிறோம், இயேசு இல்லாமல் பிரயாணம் பண்ணணும்னு நம்ம விரும்புகிறோம். அப்படி தானே, யாருன்னா இயேசு இருக்குன்னு விரும்புகிறோம். ஆமாம், நான் இன்னும் சேர்த்தான், நானும் தான் சரி. முன்னாடி ஒரு காலத்தில் இயேசு இல்லாமல் பிரயாணம் பண்ணணும்னு நினச்சேன், எல்லாம் ஃபெயிலியர், எல்லாம் தோல்வி. இப்போ இயேசு இருக்காரு பிரயாணப்பட்டு வரேன், என்னோட பிரயாணம் நலமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆண்டவர் இந்த சர்ச்சுக்கு வர இந்த சர்ச்சுக்கு வர சொல்லி ராஜேஸ்வரர் தான் எங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, ரெண்டாவது வாரம் நினைக்கிறேன், வாங்க உங்களை இறக்கி விடுறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இறக்கி விட்டு 2 வாரம் இறக்கி விட்டாங்க. 3வது வாரம் என்ன பண்ணாரு, ஆண்டவர் ஒரு காரை வாங்க திரும்ப செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் 2 மாதத்துலேயே 2-3 மாதத்துலேயே ஒரு ஆட்கள் டிரைவிங் ஸ்கூல்லாம் எந்த ஸ்கூலுக்கு போகல, கற்றுக்கலாம். டிரைவிங் ஸ்கூலாக எந்த ஸ்கூலுக்கு போய்
கற்றுக்கலாம் எனக்கு ஆட்கள் தயவு உண்டு பண்ணி கற்றுக்க வச்சார். இப்போ கற்றுக்கிற விரும்பியால் மாதம் வாரம் நாங்களே ஓட்டிட்டு நான் வரதுக்கு கற்றுற உதவி செய்கிறாங்க. கற்றுக்கு ஸ்தோத்திரம். அதனால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம பிரயாணப்படணும் அநேக நேரங்களில் விரும்புகிறோம். அது சரிங்களா? அப்படி இருக்கக்கூடாது. 24 மணி நேரம் நம்ம இயேசு நம்ம கூட இருக்கணும். எங்கே போனாலும் நம்ம இயேசணும். சமைக்கணும் இயேசப்பா நம்ம கூட இருக்கணும். படிக்கிறப்ப இயேசப்பா நம்ம கூட இருக்கணும். ஐயா கூட ஒரு சாட்சி சொன்னார். என்ன சொன்னாங்க? வேலை சமயத்தில் ஒரு பாம்பு வந்துருச்சு. அடித்து ஐயாவே ஐயா அடித்து பாம்பு அடித்து கொண்டாங்க சொன்னார். இயேசு அவர் கூட இருக்கிறனால தான் பாம்பு அடிக்க முடிச்சு இல்லையா? இல்லைங்க, அதுதானே கத்திரிக்கு ஸ்தோத்திரம். அப்போ சொல்லியிருப்பாரு. நான் அப்போவே சொன்னேன்ல, இயேசு நம்ம கூட இருந்தாருன்னா படகுல இப்போ படகுல நடக்கிற கான்வர்சேஷன் அப்போவே சொன்னேன்ல, இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தாருன்னா நம்ம நடுக்கடலில் தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்காரு. நடுக்கடலில் தத்தளிக்கிற சூழ்நிலை இந்த இடத்துலாம் பேசியிருப்பாங்க. அந்த 12 பேரோட பேசியிருப்பாங்க. இப்படி தான் பேசியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னா நம்ம அந்த படகுல தத்தளிக்கிற சூழ்நிலை இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ பேதர் என்ன சொல்லியிருப்பாரு? பேதர்ப்பா, நான் அந்த கலிலேய கடற்கரையிலே வளர்ந்தப்பா, நான் மீனவப்பா, அந்த கடலை எப்படி தெரியும்? நாளை எனக்கு தெரியும், மீன் பிடிச்சி வளர்ந்துவேன். எனக்கு தெரியாத அந்த கடலை பற்றி போர்வம் கொடுப்ப பாய் மரத்தை என்ன பண்ண போடு அப்படி என்ன பண்ணுறாங்க, முயற்சி பண்ணி பார்க்குறேன். அப்பயும் இயேசு பார்த்து கூப்பிடல, நான் ஆபத்தில் இருக்கேன் என்னை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாங்க, கூப்பிடல. கூப்பிடாம என்ன சொல்கிறாங்க? போட்டு பார்க்குறாங்க. பாய் மரத்தை திருப்பி பார்க்குறாங்க. எல்லாம் தோல்வி எல்லாமே அது தோல்வி. நாமளும் அநேக என்ன பண்ணுறோம்? பல முயற்சி பண்ணுறோம். நிறைய தோல்வி ஏற்படுறது. அதுக்கு என்ன காரணம்? இயேசு நம்மளோடு இருக்கும். இயேசுவை கேட்காம என்ன பண்ணுறோம்? நம்ம ஆலோசனை கேட்காம நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய பண்ணுறோம். சரிங்களா? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? இவங்கள்ட்ட போய் உதவி கேட்கலாமா? ஒரு கடன் பிரச்சனை, ஒரு கட்டணும், ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? இவங்கள்ட்ட போய் கேட்கலாமா, அவங்கள்ட்ட போய் கேட்கலாமா, இல்லை யார்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும், ஃபீஸ் கட்டணும், இல்லை வீடு கட்டப்படணும், எனக்கு உதவி செய்யணும். நான் ஆண்டவர் அழகாக பிளான் போட்டுக்கிறேன். பிளான் போட்டு என்ன சொல்லுவார்? போட்டு வியாதி வந்துச்சு, எந்த டாக்டர்கிட்ட போகணும், யாரை பார்க்கணுன்றது முதற்கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுற கைடன்ஸ் கொடுப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? இப்போ இயேசு இல்லாமல் நம்ம பிரயாணப்படக்கூடாது. அப்போ அந்த படகுல யாராவது இருப்பாங்க? பேதுரு இருப்பார், யோவான் இருப்பார், அந்திரேயா இருப்பாங்க. இவங்களாம் யாரு? படித்தவங்களா? பெரிய PhD படித்தாங்களா? இல்லை. யார் அவங்களாம்? யார்? சீசர்கள். மீன் பிடித்த மீனவர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க? சின்ன வயசுலேருந்து பார்த்த கடல். சரிங்களா? பார்த்த கடல், காற்று ஒன்றும் படமில்லை, எதிர்காற்று பயங்கரமாக அடிக்குது. அப்போ சொல்கிறார், என்ன பேசுறீங்க, வீரமாக பேசுறீங்க. அப்போ பேதுரு சொல்கிறார், வித்தியாசமாக இருக்குது இந்த காற்று வித்தியாசமாக இருக்குது. இந்த காற்று நான் பார்த்த மாதிரி காற்று இல்லை, இந்த அலை நான் பார்த்த மாதிரி காற்று இல்லை, கொந்தளிக்குதே, வித்தியாசமாக இருக்கே, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லியிருப்பார். அவங்கள பேசியிருப்பாங்கல்ல. சரிங்களா? இப்போ அந்த ஸ்தோத்திரம் ராத்திரியில் நடுக்கடலில் அகப்பட்ட அந்த போட்டு எத்தனை மணிக்கு? சாயங்காலம். எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க? சாயங்காலமான போது. சாயங்காலம் நேரத்தில் நம்மளோட எத்தனை மணி? 6 மணிக்கு கிளம்புறேன். 6 மணிக்கு. வேதம் சொல்லுது, இரவின் 4ஆம் ஜாமத்தில் தான் இயேசு வருகிறார். இரவின் 4ஆம் ஜாமத்தில் தான் இயேசு வருகிறார். ஜாம கணக்குலாம் என்னென்னா, இப்போ சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு ஜாமம், 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 2ஆம் ஜாமம், 12லேருந்து 3 மணி வரைக்கும் 3ஆம் ஜாமம், 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாமம். 4 ஜாமாக பிடிக்கிறாங்க. அதே மாதிரி பகலில் பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து 9 முதல் ஜாமம் பகலில். இப்போ என்ன சொல்கிறது? வசனம் என்ன சொல்லுதுன்னா, இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்போ நீங்கள் கணக்கு சொல்லுங்கள். 6 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம்? 9 மணி நேரம். 9 மணி நேரம் அவங்க என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்து இல்லாமல் பயணம் செஞ்சுருக்காங்க. அவ்வளோ எதிர்காற்று அடிக்குது, சுழல் காற்று அடிக்குது, அமிழ்ந்து போயிடுவோமோ பயப்படுறாங்க. ஆனால் இயேசுவை கூப்பிடல. அவங்க இயேசுவை கூப்பிடல. நான் சொந்த மனுஷன், எனக்கு பலன் இருக்கு, எனக்கு திறமை இருக்குது, நான் மீனவன் எவ்வளோ காற்றை நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ காற்றை பார்த்துருக்கேன், எவ்வளோ அலையை பார்த்துருக்கேன், என்னால் முடியும். துடுப்பை போடுறாங்க, முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால ஒன்றுமே முடியல. சரிங்களா? அப்போ சாயங்காலம் 6 மணிக்கு முதலாம் ஜாமத்தில் ஆரம்பித்தாங்க. 3 மணிக்கு காலையில் 3 மணிக்கு 4ஆம் ஜாமத்தில் தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். 4ஆம் ஜாமத்தில் தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். சரி, இப்போ வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து 4ஆம் ஜாமத்திலே கடல் மேல் நடந்து அவர்கள் இடத்துல வாசிப்போம். 14 மணிக்கு 25 வாசிப்போம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே
இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இயேசு 4ஆம் ஜாமத்தில் கடலில் மீன் நடந்து அவருக்கு வந்தார். 4ஆம் ஜாமத்தில் 3 மணிக்கு வராதுங்க.